ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க, உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கொடக் பேங்கோட லீக் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரெடிட் கார்டு நம்ம மெயினாக சூஸ் பண்ண காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் அனிதான்றவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த வீடியோ நம்ம எல்லாருக்காக தான். இந்த கார்டில் இருக்க ஃபியூச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்ட், எலிஜிபிள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதனால் லீக் கிரெடிட் கார்டு, எஸ் இது ஒரு லீக் கிரெடிட் கார்டுன்ற மாதிரி இவங்க பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பேருக்கும் தமிழுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு லீக்ன்றதால ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ஒரு தமிழில் வச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக திங்க் பண்ணி பார்க்கும்போது இந்த கார்டு வந்து என்ட்ரி லெவல், அதாவது புதுசாக இப்போ கார்டு வாங்க போகிறவங்க, இல்லை ஒரு செகண்ட் கார்டு வாங்குறவங்களுக்கு ஸோ இந்த கார்டு ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பிகினர்ஸ் இந்த கார்டை சூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோட முடியல உங்களுக்கு நல்ல டீட்டெயில் தெரிய வரும், புரிய வரும். ஸோ இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஓகேங்களா? அதை நான் வச்சுங்க. கார்டு டைப் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் கார்டுன்னு சொல்கிறாங்க, அது கேஷ்பேக் கார்டுன்னு சொல்லலாம். எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கணும், அதாவது சேலரி வாங்கணும். அப்படி இல்லையா நான் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பார்த்து 6 லேக்ஸ் வரைக்கும் ஃபைல் பண்ணிடணும். அவங்களுக்கு இந்த கார்டு எலிஜிபிள். ஸோ இந்த தடவை 5 லேக்னு மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 லேக் மட்டும் கிடையாது, நீங்கள் 3 லேக்ஸ் 3.5 வாங்கினா கூட தாராளமாக இந்த கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் வயசு 18க்கு மேலே இருக்கணும். இது ஜென்ரலான திங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ. ஜாயினிங் ஃபீஸ் வந்து 499 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதாவது ப்ளஸ் டேக்ஸ். ஸோ இது வந்து எல்லா டைம்லையும் இந்த சார்ஜஸ் வராது, ரேர் தான். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஃப்ரீ கார்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா அது வெல்கம் பெனிஃபிட்டாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதே 499 ருபீஸ், அதாவது 500 மதிப்புள்ள உங்களுக்கு வந்து ஒரு மூவி டிக்கெட் வவுச்சர் கொடுக்குறாங்க. அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸாக திருப்பி கொடுத்துறாங்க. அது வெல்கம் பெனிஃபிட்டாக உங்களுக்கு திரும்பி வருது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணாலும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ. ஆனுவல் ஃபீ பார்த்தீங்கன்னா 499 ப்ளஸ் ஜிஎஸ்டி. உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸும் வேவியர் ஆகிடும். அதனால பெருசாக இம்பாக்ட்டும் கிடையாது. 50,000 ரூபாய்ன்றது நவடேஸ் ஓகே தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க். பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா விசா அண்ட் ரூபே ரெண்டுத்துலையுமே இருக்கு. நீங்க எந்த வேரியன்ட் வேணுமோ அந்த வேரியன்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ரூபே சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ சப்போர்ட் கிடைக்கும். அழகா வந்து கடைகள்லாம் போய் ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம். விசா மீன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அதுல யூபிஐ சப்போர்ட் இருக்காது. பட் இன்டர்நேஷனல் கார்டா நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது இந்தியா விட்டு வெளியே போனீங்கன்னா கூட யூஸ் ஆகும். பட் ரூபேன்னு போனீங்கன்னா இந்தியா விட்டு வெளியே போய் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எல்லா இடத்துலயும் ரூபே சப்போர்ட் இருக்காது. ஓகேங்களா? அந்த பேமெண்ட் நெட்வொர்க் சப்போர்ட். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்கப். ஸோ நீங்க விசா கார்டு இருந்துச்சுன்னா தான் இந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு எலிஜிபிள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஃபாரின்ல போயிட்டு ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைம்ல 3.5% பிளஸ் டாக்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ₹100 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ₹3.50 உங்களுக்கு சார்ஜஸ் வரும். பிளஸ் அதுக்கு உண்டான டாக்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? இதுல லான்ச் அக்சஸ் இல்லவே இல்லைங்க. ஸோ இது ஒரு வருத்தமளிக்கக்கூடிய விஷயம். அதாவது இது வந்து டிராவலுக்கு உண்டான கார்டோ இல்லை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு உண்டான கார்டோ கிடையாது. ஓகே. நீங்க உங்களுக்கு டிராவல், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி கார்டெலாம் வேணுங்கன்னா நம்ம சேனலில் போயிட்டு கம்ப்ளீட்டாக பாருங்க. அதில் நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமான கார்டை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு தடவை ₹150 ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 8 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. எல்லா கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு, அதாவது எல்லாத்துக்குமே. இதில் ஒரு இக்கு இருக்குதுங்க. நீங்கள் 2 லட்சத்துக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பர்டிகுலர் கேட்டகரி மட்டும் தான் உங்களுக்கு 8 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிராவல் ஏஜென்சி, டூர் பேக்கேஜஸ், நீங்கள் ஏர்லைன் அதாவது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது, எலக்ட்ரிக்கல்ஸு, அப்புறம் டியூரபிள் குட்ஸு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 8 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் பிலோ 2 லேக்ஸ்க்குள்ள ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா. ஓகேங்களா? நீங்கள் இதே 2 லட்சத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எல்லா கேட்டகரியுமே நீங்க எங்க போய் என்ன ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி 8 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நீங்க சொல்றாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தாங்க இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட் பத்தி எப்படி ரெடீம் பண்ணலான்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஒரு பாயிண்ட் ஈக்குவல் 0.25 பைசான்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சேர்ந்தது தான் ₹1. ஓகே. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி ரெடீம் பண்ணிக்கலாம்னா, ஸோ நீங்க என்ன பண்ணலாம், மொபைல் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம், இல்ல ஷாப்பிங் அக்ராஸ் 10,000 ப்ராடக்ட் மேல நீங்க வந்து ஷாப்பிங்கா பண்ணிக்கலாம், இல்ல வவுச்சரா பண்ணிக்கலாம். பிராண்ட் பார்த்தீங்கன்னா மூவி வவுச்சர், டிராவல் வவுச்சர் அந்த நிறைய பண்ணலாம். சரிங்களா? அப்படி இல்ல உங்களுக்கு கேஷா தான் வேணும்னா கூட நீங்க கேஷா கூட ரெடீம் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நான் வந்து ஏதாவது ப்ராடக்ட்டா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடக் ரிவார்ட்ஸ்ல போயிட்டு நீங்க எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி இந்த வெப்சைட்ட லாஸ்ட்டா உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சார்ஜஸ்ங்க. 3.83% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மாசத்துக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா பில் ஜெனரேட் 10ஆம் தேதின்னு வச்சுங்க. நீங்க 30ஆம் தேதிக்குள்ள பேமெண்ட் பண்ணணும். அந்த 30ஆம் தேதிக்குள்ள பேமெண்ட் பண்ணலனா உங்களுக்கு வந்து 3.38% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க.
இதே நீ வருஷ கணக்குல விட்டுட்டீங்கன்னா 46% அப்படி பார்க்கும்போது ரூ. 100க்கு ரூ. 46 மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதுக்கு உண்டான ஜிஎஸ்டி இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் இன்ட்ரெஸ்ட்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் கவனமா பாருங்க. ஸோ எப்பயுமே வந்து கரெக்ட் டைம்ல நீங்க பே பண்ண பார்க்கணும். நீங்க வந்து மினிமம் டியூலாம் பே பண்ற எண்ணமே இருக்கக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் இதுல ஸ்பெஷலா இருக்கு பாருங்க. ரயில்வே சர்சார்ஜ் வேவியர். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க ஐஆர்சிடிசிலாம் போய் நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது இப்பலாம் வந்து சார்ஜஸ் போடுறாங்க. எந்த ஒரு பேமெண்ட் பண்ணாலும் சரி, யுபிஐக்கு தவிர மீதி எல்லா பேமெண்ட்டுக்கும் அவங்க சார்ஜஸ் போடுறாங்க. ஸோ இந்த கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்சார்ஜ் குடுக்குறதா சொல்றாங்க. அப் டூ 1 வருஷத்துக்கு ரூ. 500 வரைக்கும் உங்களுக்கு சர்சார்ஜ் குடுக்குறதா சொல்றாங்க. இப்ப பாருங்க ஒரு ரூ. 500க்கு ஒரு டிக்கெட் புக் பண்றீங்க. ரூ. 12 அப்படி வந்து புடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 12 உங்களுக்கு திருப்பி குடுத்துர்றேன்ற மாரி சொல்றாங்க. மேக்ஸிமம் 500 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா? இந்த ரயில்வே டிக்கெட் புக் பண்ணும்போதோ, இல்ல இந்த ரயில்வே கவுண்டர்ல போயிட்டு ஏதாவது நீங்க புக் பண்ணும்போதோ, அந்த டைம்ல புக் பண்ற எந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த சர்சார்ஜ் மட்டும் திருப்பி குடுக்குறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல்ங்க. கேஷ் வித்ட்ராவல் நல்ல விஷயமே கிடையாது. கிரெடிட் கார்டு மூலியமா நீங்க வந்து ஏடிஎம்ல வித்ட்ரா பண்றது. ஸோ அதனால தயவு செய்து கிரெடிட் கார்டு மூலியமா நீங்க ஏடிஎம்ல போய் பைசாவே எடுக்காதீங்க. நீங்க ஒரு ரூ. 1000 எடுத்தீங்கன்னா கூட அது ரூ. 500 சார்ஜ் போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப பாருங்க 2.5% உங்களுக்கு சார்ஜஸ் போடுறாங்க. ஒரு தடவை நீங்க ஏடிஎம்ல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது. ஸோ எது ஹையரா இருக்கோ அத சூஸ் பண்ணி அதுதான் அவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர். நீங்க பெட்ரோல் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா வந்து பிட்வீன் 500 இருந்து 3000 நீங்க பெட்ரோல் போடணும். அதுக்கு மேல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்சார்ஜ் வேவியர் கிடையாது. 500 கீழ போட்டீங்கன்னா உங்களுக்கு சர்சார்ஜ் வேவியர் கிடையாது. அப்படி பார்க்கும்போது வருஷத்துக்கு 3500 மேல உங்களுக்கு சர்சார்ஜ் வேவியர் கிடையாது. ஓகேங்களா? அது பார்த்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, ஃபியூலுக்குன்னு தனி கார்டு இருக்கு. நான் எல்லா வீடியோல இதாங்க சொல்றேன். ஃபியூலுக்குன்னு தனி கார்டு இருக்கு. அந்த கார்ட்ல நிறைய நான் ரிவ்யூ பண்ணி போட்டுருக்கேன். என் சேனல் பேஜ் போய் பார்த்தாலும் சரி, மேல வந்து பிளேலிஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி போய் பார்த்தாலும் சரி, அவ்வளோ ஃபியூல் கார்டு இருக்கு. அதுல எது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்குன்னு பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபியூல் டிரான்சாக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீக் பிரியாரிட்டி அட்டெண்ட் சொல்றாங்க. இந்த லீக் பிரியாரிட்டி அட்டெண்ட்னா நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா போதும். ஓகேங்களா? எஸ்எம்எஸ்ல இந்த கோடு பிளஸ் இந்த நம்பருக்கு நீங்க வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சீங்கன்னா 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு உண்டான இஷ்யூவை பிரச்சனையை வந்து அவங்க வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ நீங்க வந்து மற்ற சர்வீஸ் கூட அவைல் பண்ணிக்கலான்றாங்க. யூட்டிலிட்டி பில்லு, பேமெண்ட், செக் கலெக்ஷன் இது எல்லாமே வந்து பிரியாரிட்டி சர்வீஸா அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ங்க. ஸோ இந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ல நீங்க 1,25,000க்கு மேல ஒரு 6 மாசத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பிவிஆர் டிக்கெட் கொடுக்குறதா சொல்றாங்க. அப்படி இல்ல எனக்கு டிக்கெட் வேணாம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸா திருப்பி கொடுத்துறாங்க. ஓகேங்களா? 10,000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறாங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 2 தடவ ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 டிக்கெட் வரைக்கும் தரேன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவ 4 டிக்கெட்டா? அப்ப வந்து 12 மாசத்துக்கு அப்ப 8 டிக்கெட் அவங்க குடுக்குறாங்க. ஓகேங்களா? 8 டிக்கெட் வந்து நல்ல விஷயம் தாங்க. சரிங்களா? இந்த பிவிஆர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபரபிள் உங்களுக்கு வந்து ஈஸியா ரெடீம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அவங்களோட பிவிஆர் வெப்சைட்ல போயிட்டு ரெடீம் பண்ணிக்கலாம். இதனுடைய வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா, 3 மந்த்துக்குள்ள இத ரெடீம் பண்ணிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் 2 2 ஆப்ஷன் குடுக்குறாங்க. 2வது ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஏர்லைன் டிக்கெட்டா கூட ரெடீம் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க பில்லிங் சைக்கிள்ல உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸா கிரெடிட் ஆயிடும். அந்த பாயிண்ட்ஸ யூஸ் பண்ணி ஏர் டிக்கெட்டா இருக்கட்டும், மூவி டிக்கெட்டா இருக்கட்டும், மொபைல் ரீசார்ஜா இருக்கட்டும், பிராண்டோட மர்ச்சன்டைஸ் அதாவது நெறைய பிராண்டுக்குள்ள வவுச்சரா இருக்கட்டும் நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 3 மந்த் தான் வேலிடிட்டி. அதாவது இந்த 10,000 பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து வேலிடிட்டி 3 மந்த். ஓகே. ஸோ இப்போ வாங்க நம்ம மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தாச்சு. அவங்க வெப்சைட் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? இதுதான் அவங்களோட வெப்சைட். நம்ம இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த தடவ குடுத்துருக்காங்க பாருங்க. அப் டூ 2 லேக்ஸ் வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி 8, அதர் கேட்டகரி 4. லிமிட்டட் கேட்டகரிக்கு தான் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அபோவ் 2 லேக்ஸ்க்கு வந்து 16 கேட்டகரிக்கு மேல உங்களுக்கு குடுக்குறாங்க. ஆல்ரெடி நான் அத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஜாயினிங் கிஃப்ட்லேருந்து ஃபியூல் சர்சார்ஜ் வெவ்வேறு எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இதையும் நம்ம பார்த்துட்டோம். 5 லேக்ஸ்ன்னு போட்டுருக்காங்க பாருங்க. நம்ம 3 லேக்ஸ் இருந்தா கூட கிடைக்கும்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் ஃபீயும் இங்க எல்லாமே நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பாருங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பில் ஜெனரேட் ஆகுறப்ப உங்களுக்கு ரூ. 100 தான் ஜெனரேட் ஆயிருக்கு. நீங்க வந்து காச வந்து கட்டாத மறந்துட்டீங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இதே வந்து உங்களுக்கு ரூ. 100லேருந்து ரூ. 500 இருந்துச்சுன்னா, லேட் பேமெண்ட் சார்ஜ் ரூ. 100ங்க. ஸோ ரூ. 500லேருந்து ரூ. 1000 இருந்ததுன்னா, லேட் பேமெண்ட் சார்ஜ் ரூ. 500ங்க. பார்த்துக்கங்க. ஸோ அப்புறம் ரூ. 1000லேருந்து ரூ. 5000 இருந்துச்சுன்னா, லேட் பேமெண்ட் சார்ஜ் ரூ. 500. ஸோ உங்களுக்கு டேஞ்சரஸா இருக்கு பாருங்க. ஸோ எக்காரணத்த கொண்டும் நீங்க பில் ஜெனரேட் ஆனா பில் பேமெண்ட் பண்றது மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு தாங்க பெரிய தலைவலி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ரிடெம்ப்ஷன். ஸோ ரிவார்ட் ரிடெம்ப்ஷன் தான் மேஜரான திங்ஸ். நம்ம நெறைய சப்ஸ்கிரைபர் ரிவார்ட் ரிடெம்ப்ஷன் தான் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இங்க பாருங்க. ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே இங்க இருக்கா? ஸோ ரெடீம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களோட வெப்சைட்க்கு போலாம். இத கிளிக் பண்றேன். அவங்களுடைய வெப்சைட்க்கே வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு வந்து டிராவல் வவுச்சர் வேணுமா? ஷாப்பிங் வவுச்சர் வேணுமா? ரீசார்ஜ் வவுச்சர் வேணுமா? எல்லாமே நீங்க போய் இதில செலக்ட் பண்ணி, இங்க பாருங்க மொபைல் நம்பர் போட்டு ஆப்பரேட்டர் செலக்ட் பண்ணி, நீங்க அழகா ரெடீம் பண்ணலாம். இங்க பாருங்க வவுச்சர் உங்களுக்கு வேணும்னா கூட இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க KFC வவுச்சர்லேருந்து, மிந்த்ரா வவுச்சர்லேருந்து, பிவிஆர் வவுச்சர்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ வவுச்சர்ஸ் இருக்கு. சரிங்களா? பேண்டலூம்ஸ். ஸோ எவ்வளோ வவுச்சர்ஸ் இருக்கு. நீங்க எந்த வவுச்சர் வேணுமோ உங்க ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகே. ஷாப்ஸ் போய் பார்த்தீங்கன்னா கூட இங்க பாருங்க. ஸோ
எது வேணுமோ அதை ஷாப்பிங் பண்ணிக்கலாம். பேக்ஸா இருக்கட்டும், எதனா உங்களுக்கு எது வேணுமோ ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் ஐட்டம் ஏதாவது வேணும்னா கூட இங்க பாருங்க மாப்ல இருந்து எவ்வளோ இருக்கு. இது எல்லாமே நீங்க வந்து பாயிண்ட்ஸ வச்சு ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்றது. இந்த கார்ட பொறுத்தமட்டில் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க ஈஸியா ரெடீம் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் வந்து கார்ட் டைப் வந்து ரிவார்ட் பெனிஃபிட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்த வீடியோல நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், இல்ல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கார்டு பத்தியாவது உங்களுக்கு டீடைல்டான ரிவ்யூ வேணும்னா கூட கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தனி வீடியோ நான் போட பார்க்குறேன். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ போடுறோம். ஒரு லைக் பட்டன் குடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. மேலும் பல வீடியோக்கள் என் சேனல் பேஜ்ல இருக்கு. போயிட்டு பாருங்க. நன்றி. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.